வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது மைசூர் அரண்மனை 3வது பார்ட் இது. அந்த காலத்தில் மரத்தாலான மக்களை வச்சு அழைச்சிட்டு போவாங்கள்ல, பின்னாடி உட்கார வச்சு அதுமாரி உள்ளது. உட்டிலே மேலே வாங்க போவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அரண்மனை 2 தர்பார் அரங்குகள் இருக்குன்னு. அரச நீதிமன்றத்தின் சடங்கு கூட்டமாவது பயன்படுகிறது. அங்கே என்னென்ன இருக்குன்னா, முற்றங்கள், தோட்டங்கள் மற்றும் கட்டிடங்கள் உள்ளடக்கியது. இந்த தர்பார் ஹார்லாம் சொல்கிறோம்ல, அதான் போய் பார்க்க போகிறோம். அரசர் உட்காந்து இந்த நீதி வழங்குவார்ல, பொதுமக்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சாதோ அந்த அரசர் அவை கூட்டம், மந்திரி சபை கூட்டம்னு சொல்கிறோம்ல, அந்த இதெல்லாம் இது உள்ளார தான் இருக்குது. பார்க்கலாம். வாரத்தில் 7 நாளும் கூட்டமாக இருக்குங்க. கூட்டம் எல்லா நாளும் போய் காட்டணுன்னு தான் பார்க்குறேன் நானும். முடியல அது. ஒரு திறந்திருக்க நேரம் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும். அப்புறம் அவருடைய அரசருடைய சிலை வச்சுருக்கிறாங்க, மைசூர் மகாராஜா. இந்திய பிரிட்டிஷ் கட்டடக்கலைக்கு மிகவும் எடுத்துக்காட்டு. இந்த பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அமைச்சர் கூட்டம், அரசு இதெல்லாம் நடக்கும்ல, விழாக்கள், தர்பார் ஹால்மாம்ல. இது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, ராமர் ப்ளூவா என்ன சொல்லுவோம், அந்த பெயிண்டிங்கில் உருவாக்கின இது மண்டபம். தூண்கள்லாம் கிரானைட் கல்லே கட்டியிருப்பாங்க. இதான் ஃப்ரண்ட்டு வியூ இருக்கும். இந்த பாருங்கள், சுற்றியும் அடுக்கு 2 அடுக்கு மாடி இருக்குல்ல, 2-3 அடுக்கு மாடி இருக்கும். ஆனால் அதில் ஒன்றும் இருக்காது, 2 அடுக்கு மேலே எதுவும் கிடையாது. பாரு, இங்கே தான் அரசர் வியூ. இங்கே தான் அந்த தீர்ப்பு சொல்லுவார். மேலே பாருங்கள், பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு மனிதரும் பார்க்க வேண்டிய இடம் இது. அப்போதைய ராணி ரீஜெண்ட் பிரிட்டிஷ் இந்திய கட்டிடக் கலைஞர் சேர்ந்தது கட்டியிருக்கிறாங்க. இதை பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞருக்கார ஹென்றி எர்வின், அவர் தான் இந்த புதிய அரண்மனை வடிவமைச்சு கொடுத்தார். ஆயிரத்தி 1912 கட்டி முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் நான். அதுக்கப்புறம் இந்தியா அரசாங்கம் 1947 சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் இந்த அரண்மனை கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பகுதியை முன்னாள் மகாராஜாக்களின் சந்ததியினர் இருக்கிறாங்கள்ல, அவங்க வம்சாவளியர்கள், அவர்களுக்கும் சொந்தம். 2 பேருக்கும் இருக்குது ஷேர். இதனோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, தசரா விழாவின் போது 10,000க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளால் அலங்கரிச்சிருப்பாங்க இந்த அரண்மனையை. அப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தசரா விழாவில் அரண்மனை கண்டிப்பாக போங்க, போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் கிரவுண்ட் இடத்துலலாம். ஏற்கனவே அந்த டேமில் உங்களுக்கு லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்க பார்த்து, அழகாக அதுமாரி. ஐஸ்வர்யா ரொம்ப ஜெகஜோதியாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அரண்மனை பாருங்கள், எதை விட்றது எதை காணுன்னு தெரியும், எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும்.
இது வந்து இந்தோ சாராசனிக் இந்து முகலாய ராஜ மற்றும் கோத்திக் பாணியில் கட்டப்பட்ட கலவை தான் இது. இந்த அரண்மனை பாருங்கள், சொன்ன வெளி என்ட்ரன்ஸ் இது. மக்கள் பொது வழியில் வருவாங்க, இங்கெல்லாம் அமர்ந்திருப்பாங்க. இப்போ மேலே வந்து மாடியிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த அரச குமது பெண்கள்லாம் பார்ப்பாங்க. இது மாடி. இது ஒரு பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, அம்பாவிலாஸ் அரண்மனையும் சொல்லுவாங்க இதை. பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள், படிக்கட்டு இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இந்த அரண்மனை நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படியும் குறைஞ்சது வந்து 2 மணி நேரம் பிடிக்கும். மரத்தாலானது, மண் சிலைகள், அந்த அவங்க ராஜாக்கள் சிலைகள் எல்லாம் ரொம்ப வச்சுருப்பாங்க அங்கே. தூணே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், அப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஆர்ட்டெல்லாம் அடிச்சிக்க முடியாதுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் மாடி படிக்கட்டுக்கெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போவே லிஃப்ட்டு நினச்சி கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினது இல்லையா. அங்கே பாருங்கள் அப்படி இருந்தது. கிளாஸில் பெயிண்டிங்கு, இந்த சிம்பிள் கிருஷ்ணர், உட்டும் பர்மா உட்டுன்னு சொல்கிறோம்ல, தேக்கு அது சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஆள்லாம் பாருங்கள். மிரர், கண்ணாடி, உள்ளார டோரு. கணக்கான தூணு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. படிக்கட்டு அந்த கைப்பிடியில் எப்படி அழகாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் உலக புகழ்பெற்ற அரண்மனைன்னு சொல்கிறாங்க இதை. இந்த அரண்மனைக்கு நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது. இதை போல் இந்தியாவில் வேறு எங்கே இருக்குது அரண்மனை எல்லாம் பார்க்கலாம். இங்கே பாரு கைப்பிடி அந்த இதெல்லாம் பாருங்கள், அந்த டிசைன்லாம் பாருங்கள், அலுமினியத்திலே பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மர்மம், அந்த அதாவது வைரம் வைடூரியம் தங்க நகைகள் எல்லாமே உள்ளார இருக்குது இன்னமும். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்கல்ல, அதை போய் சர்ச்சை பண்ண வேண்டான்ட்டு. இது வெளி ஹால். இதில் வந்து உங்களுக்கு இந்த புக்ஸு, இதை அரண்மனையை பற்றி ராஜாக்களை பற்றி அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸாக அந்த புக் ஸ்டால்லாம் புக்கு பிரிண்ட்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், ஹிந்தி போன்ற மொழிகள்லாம் இருக்கும், கன்னடா போன்ற மொழிகள்லாம் இருக்கும். நீங்கள் வாங்கிக்கிறனா வாங்கிக்கலாம். இந்த டிஸ்பிளே நம்ம பார்க்குறது வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் அந்த பேர் என்ன, யானைக்கு அலங்கரிச்சிருப்பாங்கள்ல, யானை குதிரை அதெல்லாம் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இந்த அரசருக்கு விசிறுவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் பாருங்கள். யானைக்கு அந்த இது யூஸ் பண்ணது தந்தம், அந்த மகாராஜாவோட ஃபோட்டோ. நன்றி, வணக்கம்.